ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூமும் பட்டாணியும் போட்டு ஃப்ரைட் ரைஸுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. அதாவது மஷ்ரூமில் என்னென்ன சத்து இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, கால்சியம், எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 200 கிராம் ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்கிறேன், 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன், பட்டாணி எடுத்துருக்கிறேன், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, இதான் தேவையான பொருட்கள். இப்போ நான் மண் சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டோடு நம்ம இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது மாதிரி மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பூண்டு இஞ்சி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நம்ம ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, அதிலே தண்ணி சத்துலாம் இருக்குது, தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையே இல்லை. இப்போ மஷ்ரூமை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்க்கும் போது சீக்கிரம் நமக்கு மஷ்ரூம் சீக்கிரம் வந்துடும். மஷ்ரூம்லேருந்து நமக்கு தண்ணி வெளியிடுறதுனால தண்ணியே நம்ம ஊற்ற தேவையில்லை. இப்போ மஷ்ரூம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு குழி பறிச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் இந்த இடத்துல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அதிலே சேர்த்து விட்டுறலாம். சின்ன வெங்காயம் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு பட்டாணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான காய்கறி, முட்டைக்கோஸ், கேரட் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டாணி சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள், சோயா சாஸ் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரிசி, வேக வைத்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் ப்ரௌன் ரைஸ் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சூப்பராக வதக்கி விட்டாச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான இருக்குது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். இதெல்லாம் குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு, காலையில் ஹஸ்பண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக போகிறாங்களா, அப்போ இது மாதிரி சத்து மிகுந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ரைட்டாலாம் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.